பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது, இந்த உலகில் 3 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அந்த 3 பள்ளிவாசல்களுமே நமக்கு நன்மைகளை அதிகமாக்கி தரும், நன்மைகளை அள்ளித்தரும், நன்மைகள் செய்வதற்கு அதிகமான பாக்கியங்களை பெற்றுத்தரும். ஒன்று செய்தால் பல மடங்கு நன்மையாக அல்லாஹ் அந்த பள்ளிவாசல்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு பகரமாக நமக்கு தருவான். அந்த 3 பள்ளிவாசல்கள் என்னென்ன? 1, மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷெரீஃப் காபா. அந்த ஹரம் ஷெரீஃபில் தொழுவதின் மூலமாக, மக்காவில் இருக்கக்கூடிய காபாவில் தொழுவதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,00,000 நன்மைகளை நமக்கு நசீபாக்குகிறான். அல்லாஹ் அக்பர். 2, மஸ்ஜிது நபவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலில் தொழுவதின் மூலமாக, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவியில் தொழுவதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 நன்மைகளை நமக்கு எழுதுகிறான். ஒரு ரக்காத்து தொழுதால் 1000 ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கும். ₹1 செலவு செய்தால் 1000 ரூபாய் செலவு செய்த நன்மை கிடைக்கும். அங்கே மக்காவிலே ₹1 செலவு செய்தால் 1,00,000 நன்மை, 1,00,000 ரூபாய் நம்ம செலவு செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஒரு ரக்காத்து தொழுதால் காபாவிலே, மக்காவில் இருக்கக்கூடிய காபாவிலே 1,00,000 ரக்காத் தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. 3வது பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ். அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸில் நாம் ஒரு ரக்காத்து தொழுதால் 500 ரக்காத்துகள் தொழுத நன்மை நமக்கு கிடைக்கும். அங்கே ₹1 செலவு செய்தால் 500 ரூபாய் செலவு செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த 3 பள்ளிவாசல்களும் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக நாம் எல்லாம் அறிகிறோம். வல்ல அல்லாஹ் இந்த 3 பள்ளிவாசல்களையும் சந்திக்கக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்து, ஹஜ்ஜு உம்ராவுடைய வாய்ப்பை நமக்கு தந்து, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக, மீண்டும் மீண்டும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.